அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார். மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கிரன். கால புருஷனுக்கு 1வது ராசிக்கு வர்றாருங்க சுக்கிரன். எப்ப வர்றார்? ஜூன் மாசம் 1ஆம் தேதி வர்றாருங்க. 25ஆம் தேதி வரை 25 நாட்கள் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா, சுக்கிர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார், நல்லா இருக்காரா, பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா, இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப ஏன் பொங்காலம்மன் கோயிலிருந்து சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம்? ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கிர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுனம் காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எப்போதுமே சரி, மிதுன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? உங்கள்கிட்ட தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா மிதுன ராசி. நல்ல ஒரு புத்திசாலியான ராசி, நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய ராசி எதுனா மிதுன ராசி. பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசி எந்த காரியத்தை எந்த நேரத்துல எப்படி செய்யணும் சொல்லி கரெக்டா பிளான் பண்ணுவார். யாரையும் ஏமாத்த மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப நாகரிகணும், பயங்கரமான ஆசை. இவர் சின்ன விஷயமா சாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாரு. பெரிய லெவல்ல நம்ம போய் காரியத்தை சாதிக்கணும், இதுதான் அவருடைய மைண்ட் தாட்டா இருக்கும். இதாங்க மிதுனம். பயங்கரமான ஒரு குணம் இருக்கும். பயங்கரமா சிந்திச்சு செயல்பட்டு பண்ணுவார். இந்த ராசியுடைய சிம்பிள் என்ன? யாருங்க? 2 உருவம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. மனிதனுடைய உருவம் எதுலையுமே ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மிதுன ராசி தாங்க. இரட்டை மனிதன் சொல்லுவாங்களா, இரட்டைத்தனம், இரட்டை குணம். எப்போதுமே சரி ஒரு பேனா பிடிச்சி எழுத சொல்லுங்க, பெண் பிடிச்சி எழுத சொல்லுங்க, அழகா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவே மாட்டார். எனக்கு எல்லாமே தெரியும், நீ வேலையை கொடு, அதை நான் முடிச்சு காட்டுறேன், அதாங்கண்ணா அப்படிம்பாரு. இதான் மிதுனம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? என்னங்க எடுத்தோம்னா ராஜயோகம் வரும்? ஆமா, ராஜயோகம் வருது உங்களுக்கு. ஏன்னா 11ல சுக்கிரங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் ராஜயோகம், அளவில்லாத பணம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். சொல்லுவாங்க இந்த சுக்கிர தசை வந்தா பாருங்க, ஜாதகம் நோட்டு எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. ஆஹா, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா? ஏன்னா அவர் தான் பணத்துக்கு அதிபதி, பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க. இப்ப யாருக்காச்சும் சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க, ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு திடீர்னு பணம் வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய தற்போதைய பிரச்சனை குறைக்கணும், சுக்கிர பகவான் வந்துட்டாருன்னா எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா ஜாதகத்துல அப்படிப்பட்ட கிரகம் சுக்கிர பகவான். ஏன்னா உங்களுக்கு ஆசையை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியில உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஆசையை அவர் தான் வெளிப்படுத்தி காட்டுவார். சுக்கிரன் ஆண்களுக்கு மனைவி, ஆண்களுக்கு மனைவி, இல்லற வாழ்க்கையில சுகம் வேணா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஆண்களுக்கு சொல்றேன், மெயினா எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் நல்லா இருக்கும் ஜாதகத்துல.
ஒரு இடத்துக்கு முகம் நீட்டா ஃபேன் சட்டை போட்டு நல்லா இன் பண்ணிக்கிட்டு பர்சனாலிட்டியா போறாருன்னா ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிரவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஃபேன் சட்டை போட்டு சூப்பரா ஒரு சென்ட் அடிக்கிறாருன்னா சுக்கிரன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காப்புல சுக்கிரன். பயங்கரமா இருப்பாரு, ஆக்டிவிட்டா இருப்பாரு. அப்படியே கோலை மாதிரி இருக்க மாட்டாப்புல, நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும். இதாங்க சுக்கிர பகவான். இப்ப எங்க இருக்காருங்க உங்களுக்கு? 11ல இருக்காரு. லாபத்துல நான் இருக்கிறேன், நீ துணிஞ்சு அடிம்பாரு. லாபத்துல நான் இருக்கிறேன், நீ துணிஞ்சு அடி, உனக்கு எல்லாமே நான் பக்கபலமா இருப்பேன்னு சொல்லுவாரு சுக்கரன். அதான் மகாலட்சுமி கராச்சகம் மிதுன ராசிக்கு வந்துருச்சு. இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 25க்குள்ள அடிக்க போது மிகப்பெரிய ராஜ யோகம். இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் கெட்ட பலன் சொல்ல வரலங்க. மிதுனத்துக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு, அதை பண்ணிக்கங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். சுக்கிரன் கொடுக்கறத வாங்கிங்க. ஒரு நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது, பாத்துக்கோங்க. ஜாதத்துல பாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல இருக்கா, நல்ல வர கெட்டவரம் பார்த்துக்கிட்டு பலனுங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு சுக்கிர பகவான்? உங்களுக்கு 5க்கும் 12 கூடையூர் போய் 11ஆம் இடத்துல சனி கூட ராகு வந்து சேர்ந்து ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில பணம், பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே தடை அணிச்சா, தொழில் வீழ்ச்சி அணிச்சா கேளுங்க. தொழில ஒரு விரையம் வந்துச்சா கேளுங்க, சும்மா கேளுங்க. ஆமாம் பாரு, நினைச்ச விஷயம் சரியா இல்லை. மனைவிக்கு உடல் உபாதை வந்துச்சா கேளுங்க. மாமனார் மாமியார் உள்ள ஒரு பிரச்சனை வச்சா, தாய் மாமனார் உள்ள பிரச்சனை வச்சா, கடன் அதிகமா வந்துச்சா, ரீசெண்டா 4 மாசம் சமாளிக்க முடியல உங்களால கேளுங்க. வேலை போயிருச்சா, இல்ல வேலை பறி போற நிலைமையில இருக்குதா, நினைச்ச வேலை சரியா இல்லை, வேலை ஒருத்தத்துல ஒரு மேலதிகாரி அப்படியே டென்ஷன் அப்படியே கொத்திக்கிட்டே இருக்காங்க. நீ என்னால வேலை பார்க்க முடியல, நான் வேலை மாறலாமான்னு பிளான் பண்றேன், ஆனா முடியல. இது மாதிரி நிறைய டென்ஷன், சரியான ஒரு அனுகூலம் இல்லாம ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க மிதுன ராசிக்காரன். பொருளாதார, வருமானம், குடும்பம், வீட்டு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, பக்கத்துல வீட்டுல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. எனக்கு எப்பதான் அந்த பிரச்சனை சரியாகும்? ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது இந்த மிதுனம். இப்ப பாருங்க, எது வந்தாலும் என்னால தைரியம் இருக்கு, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல பயங்கரமான ஒரு யோகம் 25க்குள்ள இருக்கு, பாத்துக்கிறது விட்டுறாதீங்க. அதாவது மிதுன ராசிக்காரங்க லைஃப் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தான். தோல்வி கிடையாது, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். மிதுனத்துக்கு பாத்துக்கோங்க, உங்களால முடியும். உங்க அறிவை நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நீங்க தோக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. நல்ல மைண்ட நல்லா இதை செய்யணும் இறங்கி நல்லா தெளிவா யோசிச்சுன்னா இப்ப சாதிக்கலாம். ஏன்னா இப்ப எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது, பாத்துக்கோங்க. ஆனா திசா புத்தி நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டு எடுங்க, கரெக்டா இருக்கும். தயவு செய்து திசா புத்தி சரியில்லைன்னா இங்க பலன் கரெக்டா அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிடும், உங்களுக்கு சரி இருக்காது. அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், பொது பலன் சொல்லுவோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும், அழகான வேலை, அற்புதமான வேலை, நினைச்ச மாதிரி வேலை. ஏன்னு சொல்லுங்க, வேலைக்குள்ள கிரகம் ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நீசத்துல இருந்து 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தை வந்து ஏறாருங்க. நினைச்ச மாதிரி வேலையில மாத்தி தாங்க ஆகணும். வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கிய ஹெல்த் சூப்பரா இருக்கும். எங்கேயாச்சும் கடன் கேட்கலாம், லோன் கேட்கலாம், லோன் சேங்ஷன் ஆகும், பாத்துக்குங்க. எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி. நான் ஒரு இடத்த வித்துட்டு அந்த காசு வாங்கலாம் பாக்குறேன், முடியல, அந்த இடம் இப்ப விற்பனைக்கு போகும், நல்ல ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு, பாத்துக்குங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் ராஜா. 11ஆம் இடத்துல இருந்து அவர் எங்க பாக்குற 5ஆம் இடத்த சுக்கிர பகவான் பார்த்துக்கிட்டே ப்ரமோஷன் அள்ளி கொடுப்பா. உங்க ராசிக்கு சூரியன் வந்தா ப்ரமோஷன் வந்துதான் ஆகணும். எப்ப 15ஆம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும். வேலை உத்தியோகத்துல வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறாத இருந்தாலும் சரி, சப்போர்ட்டா இருக்கும், பாத்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்குறி வரும். பிடிச்ச பெண்ணை மனம் முடிக்கலாம். என்னன்னு கேளுங்க மிதுன ராசி. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது, நல்லதான செய்ய போகுது, பாத்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரப்போகுது. குரு வர்றாரு, நகை வருது. எத்தனை பேர் நகை வாங்கியிருக்கீங்க? வாங்கினீங்களா, வாங்கலையா, இப்ப வாங்க போறீங்களா? என்கிட்ட காசே இல்லைங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அதுக்கான அமைப்பு உண்டு. திசா புத்தி நல்லா இருந்தா வீடா, இடமா, பூமியா, நகையா, பணமா, ஏதாச்சும் ஒரு சேர்க்கை உண்டு, பாத்துக்கோங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்ய பாருங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும்.
தொழில் பண்றவங்க இனிமே தைரியமா தூக்கி வச்சு அடிங்க. தொழில் செம்மையா இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி எல்லாம் சொன்னல, சுக்கிரன் வந்தால் 11ல சுக்கிரன் அள்ளி கொடுக்க போறாரு பாத்துக்கோ. வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துக்கோ. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. பிரச்சனையே இருக்காது, எனக்கு பயப்படாதீங்க. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். நீங்க பயப்படாம பயணிங்க. காதல் திரும்ப 2 கைக்கூடி வரும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சியும் சூப்பரா இருக்கும். மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சம்மந்த வேலை, நெருப்பு சம்மந்த வேலை, மருத்துவத்துறை, ஐடிஐ ஃபீல்டு நிறைய இருப்பீங்க. பேங்க்ல வேலை பார்ப்பீங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகமனுடைய கெப்பாசிட்டியில பண்ணவங்களாம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் லாட்ரி யோகம் எடுக்கணுமா வேணாமா எடுங்க. நிறைய பேருக்கு 11ல சுக்கிரன் அள்ளி கொடுக்க போறாரு. கண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம் உங்க பக்கம். நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா ஜூன் மாசம் 6ஆம் தேதி கஷ்டமே கிடையாது. வாழ்க்கை எல்லாமே மாறுது உங்களுக்கு. ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா வரும், தொழில் மாற்றம் கண்டிப்பா வரும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறீங்க, ஒரு தலைமை பொறுப்பு உங்க போய் தேடி வரும் பாத்துக்கோங்க. அரசியல் அரசாங்க வேலை எத்தனை பேர் முயற்சி பண்ணீங்க மாணவர்கள் எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா உண்டு. அரசியல் அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். போலீஸ், ராணுவம், கட்டிடத்துறை, நெருப்பு சம்மந்தத்துறை, இரும்பு சம்மந்தத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதையும் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. ஆனா இனிமேதான் உங்க லைஃபை வாழ போறீங்க. ஏன்னா மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் ராகு 9க்கு வந்துருக்கு. இது சூப்பரா இருக்கும். சுக்கிர பயிற்சி பயங்கரமான உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. ஒரு தலைமை ஒரு ப்ரமோஷன் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது பாத்துங்க. 9ல ராகு இருக்கிறதுனால சொல்றேன். நட்சத்திர அதிபதி. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் பாருங்க, உங்களை லாபத்தை, வருமானத்தை, இன்கம் பயங்கரமா அந்த சுக்கிர பேச்சு இந்த சூப்பரா கொடுத்துருவாரு. பொருளாதாரத்துல பெரிய ஆளா வருவீங்க. பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. சுப செலவு, சுபகாரியம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு முன்னாடி. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், வேலை, உத்தியோகம் எல்லாமே செலவு 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 செலவு. இனிமே வரவு 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 உங்க பக்கம் வரவா வரப்போது பாத்துக்கோங்க. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர்ப்பது எல்லாமே தேடி வருது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. புனர்பூசணத்துல பிறந்தவங்க செம்மையான வாழ்க்கை வாழ போறீங்க. இனிமேதான் உங்களுக்கு ஜாதக தசாபுத்தி இருந்தா கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.